இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கா? இல்லையா? அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம உடம்புல என்ன நடக்குது? நார்மல் பிசியாலஜி இயற்கையா என்ன நடக்குது? அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான், டயபெட்டிஸ் வந்தா என்ன நடக்குது? அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ நம்ம எடுக்கிற உணவு பார்த்தீங்கன்னா, 3 விஷயமா தான் பிரியுது. எந்த உணவா எடுத்தாலும், நம்ம இட்லியா, இல்ல சாதமா, தோசையா எது எடுத்தாலுமே, அதில வந்து பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ். அதாவது மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. இது 3ஆ தான் நம்மளுக்கு பிரியும். இதில வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு மாவு சத்து, குளுக்கோஸா மாறுது. நம்ம வந்து ஒரு காருக்கு வந்து பெட்ரோல் தேவை மாரி, நம்ம உடம்புக்கு எனர்ஜி வந்து அந்த குளுக்கோஸ் தான் தேவை. ஸோ இந்த குளுக்கோஸ் தான் வந்து எனர்ஜியா மாறுது. அது எப்படி எனர்ஜியா மாறுதுன்னா, இப்போ நம்ம எடுக்கிற உணவுல இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸா வந்து நம்ம பிளட்ல வந்து அதிகமாகும். அப்ப நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது நம்ம கணையம், அதாவது பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கணையம் வந்து என்ன ஆகும்னா, உடனே குளுக்கோஸ் அதிகமாகும் போது அது ஒரு ஹார்மோன், இன்சுலின்ற ஹார்மோனை வந்து நம்ம செக்ரேட் பண்ணுது. அந்த இன்சுலின் சுரந்த உடனே அந்த இன்சுலின் போயிட்டு என்ன ஆகும்னா, பிளட்ல இருக்கிற குளுக்கோஸை ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் மாதிரி, ஸோ வண்டியில வந்து நம்ம லாரியில திங்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி அந்த குளுக்கோஸை கொண்டு போயிட்டு நேரா செல்லுக்கு போகும். அந்த செல் போனோடனே, இப்போ நம்ம வீட்டுக்கு போனோடனே கதவு திறந்து லாக் பண்ணி ஓப்பன் பண்ற மாதிரி அந்த செல்லுல வந்து இன்சுலின் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரிசெப்டார்ஸ் வந்து அது ஓப்பன் பண்ணாதான் நம்ம அந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு போகும். ஸோ அந்த செல்ல வந்து குளுக்கோஸ் வந்தோடனே எனர்ஜியா ஆன பிறகு நம்ம எல்லா விஷயம் பண்றோம். நம்ம திங்க் பண்றோம், நடக்கிறோம், எழுதுறோம், எல்லாமே வந்து இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆனாதான் உண்டு. ஸோ இதுதான் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க எடுத்த உணவில் வந்து குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். அந்த குளுக்கோஸ் வந்து அதிகமானோடனே கணையத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தி வரும். நம்ம இன்சுலின் வந்து குளுக்கோஸை கொண்டு போயிட்டு செல்லுக்கு கொண்டு போகும்போது அந்த டோர், நம்ம லாக் அண்ட் கீ மெக்கானிசம் சொல்கிறோம், அந்த இன்சுலின் ரிசெப்டாரில் போய் குளுக்கோஸ் உட்காந்த உடனே அந்த செல்லுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து எல்லார போகணும். சில நேரத்தில் வந்து என்ன ஆகும்னா, நம்ம வந்து அந்த குளுக்கோஸ் வந்து ரிசெப்டார்லேருந்து செல்லுக்கு போகாது. இதை வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகிடும்னா, நம்ம அந்த குளுக்கோஸ் வந்து செல்லுக்கு போகாதனால எல்லா பிளட்டுமே, எல்லா குளுக்கோஸுமே வந்து பிளட்டில் வந்து அதிகமாகும். இது ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பரம்பரைத்தன்மை சொல்கிறோம். ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை ஒருத்தவங்களுக்கு வரலாம். அதாவது இந்த காலகட்டத்தில் வந்து பரம்பரைத்தன்மையோட நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம எடுக்கிற உணவில் வந்து அதிகமாக குளுக்கோஸ் எடுத்துட்டாலும் சரி, அதே நேரத்தில் உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, சில நேரத்தில் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமானாலும் சரி, அப்போ வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். இப்போ இந்த குளுக்கோஸ் எல்லாமே வந்து பிளட்டில் அதிகமாகிடுது. ஸோ பிளட்டில் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து அந்த அதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாமே வெளியில் வரணும். அப்போ தட் இஸ் அன் ஆர்கன், ஒரு டேம் மாதிரி நம்ம கிட்னி இருக்குது. அது வந்து 200 மில்லிகிராம்ஸ் வரைக்கும் குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணும். அதுக்கு மேலே என்ன ஆகும்னா, இந்த குளுக்கோஸ் எல்லாமே வந்து நம்ம யூரினில் வந்துடும். அதனால தான் ஒருத்தவங்களுக்கு வந்து பிளட் சுகர் அதிகமாகும் போது அவங்க அடிக்கடி அந்த யூரின் போகிறது. ஸோ யூரின் அதிகமாக போகும்போது அவங்களுடைய நீர் சத்தும் வெளியில் போயிடுது. யூரினோட தண்ணி எல்லாமே யூரின் கலந்து போகும்போது அவங்களுக்கு வந்து அதாவது தண்ணி தாங்க எடுக்க ஆரம்பிது. அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சுகர் அதிகமாகும் போது அவங்க தண்ணி நிறையா குடிக்கிறாங்க. ஸோ அடுத்த சிம்டம்ஸ். அதே நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் நிறைய ஃபுட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் போயிட்டு அந்த செல்லில் சேராதனால அவங்களுக்கு பசி தாகம் அதிகமாகிடுது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறையா சாப்பிடணும்னு தோணுது. அவங்க செல் வந்து என்ன சொன்னால், பிரெயினில் போயிட்டு நீ நிறையா சாப்பிடு, ஏன்னா உனக்கு எனர்ஜி எனக்கு இல்லை அப்படின்றத வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ வந்து பசி அதிகமாக எடுக்கிறது. ஸோ இதுதான் பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. அதிகமாக யூரின் போகிறது, தண்ணி அதிகமாக தாக எடுக்கிறது, பசி ஜாஸ்தியாக எடுக்கிறது. இது 3மே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான ஒரு அறிகுறிகள். இப்போ வந்து டயபெட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டயபெட்டிஸ் வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். ஒன்று வந்து டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்று வந்து டைப் 2 டயபெட்டிஸ். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப் 1 டயபெட்டிஸ் வந்து அதை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பாக்டீரியாவோ இல்லை ஃபங்கஸோ அது மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம பாடி அட்டாக் பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி செல்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா, அது வந்து ஆன்டிபாடிஸ் வந்து அந்த பாக்டீரியாக்கு எதிர்த்து ஃபார்ம் பண்ணி அந்த பாக்டீரியா அழிச்சு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாக்கும். இதுதான் இயற்கையாக எல்லாருக்கும் நடக்கிறது. இப்போ வந்து டைப் 1 டயபெட்டிஸில் என்ன நடக்குதுன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து மோஸ்ட்லி வந்து சில்ட்ரன்ஸ், குழந்தைங்க வளர்கிற ஸ்டேஜில் வரும். அப்போ ஒரு பாக்டீரியா வந்து அந்த குழந்தைய தாக்குதுன்னா, அப்போ நம்ம உடம்புல வந்து அந்த ஆக்சுவலாக வந்து ஆன்டிபாடிஸ், அதாவது அந்த பாக்டீரியா அழிக்கிறதுக்கான ஆன்டிபாடிஸை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பாக்டீரியாவை வந்து கில் பண்ணாமல் நம்ம கணையத்தில் இருக்கிற பேன்கிரியாஸில் இன்சுலின் உற்பத்தி ஆகிற செல்ஸை வந்து பாக்டீரியா நினச்சிட்டு அது கம்ப்ளீட்டாக அழிச்சிடுது. ஸோ இது வந்து என்னென்னா ஓன் ஆட்டோ ஆன்டிபாடி மெக்கானிசம், அதாவது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி செல்ஸை நம்மளுடைய செல்ஸில் அழிக்கிறதுனால இது ஆட்டோ ஆன்டிபாடி மெக்கானிசம் சொல்கிறோம். இதை தான் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இதில் என்ன நடக்குதுன்னா, அந்த டைப் 1 டயபெட்டிஸில் கம்ப்ளீட்டாக கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி ஆகிற எல்லா செல்ஸுமே அழிஞ்சிருது. ஸோ இதனால் என்ன ஆகிடுதுன்னா, அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் லாங் இன்சுலின் தேவைப்படுது. இதை தான் டைப் 1 டயபெட்டிஸ்னு சொல்கிறோம். இது ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்காது. சின்ன குழந்தைகள் வளர்கிறப்ப என்னைக்காவது ஒரு நாள் ஃபீவர் வந்திருக்கும், திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ஆட்டோ ஆன்டிபாடி மெக்கானிசம்ஸ். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி இருக்கான்னு பார்க்குற C-பெப்டின் ஒரு டெஸ்ட் பண்ணாலும், கேட் ஆன்டிபாடி, அந்த ஆன்டிபாடி ஃபார்ம் பண்ணுறதுக்கும் டெஸ்ட் பண்ணாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம கணையத்தில் வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கும். ஆனால் இந்த இன்சுலினோட ஃபங்க்ஷன், அதாவது இந்த இன்சுலினோட வேலையை வந்து குளுக்கோஸை கொண்டு போய் செல்லுக்கு சேர்க்குறது.
அந்த செல்லில் போயிட்டு குளுக்கோஸை சேர்க்கலை, அது பிகாஸ் இந்த இன்சுலின் ரெசப்டாஸ்ன்ற அந்த செல்லில் இருக்கிற மெக்கானிசம் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. அதனால குளுக்கோஸ் போயிட்டு செல்லுக்கு சேராமல் அது பிளட்டில் குளுக்கோஸ் அதிகமாகுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம டைப் 2 டயபிட்டிஸ்னு சொல்கிறோம். டைப் 1 டயபிட்டிஸ்க்கும் டைப் 2 டயபிட்டிஸ்க்கும் டிஃபரன்ஸ்னா, டைப் 1ல தெர் இஸ் நோ இன்சுலின் செக்ரேஷன் பிகாஸ் நாட்டோ ஆன்டிபாடி மெக்கானிசம். டைப் 2ல இன்சுலின் இருக்கும், ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன் சரியில்லை, அதுதான் டைப் 2. ஸோ அப்போ டைப் 1 டயபிட்டிஸ்க்கு இன்சுலின் தான் தேவை. டைப் 2 டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து அவங்களுக்கு மாத்திரைகள் நல்லா குணப்படுத்தலாம். ஆனால் நாளடைவில் அவங்க சுகர் வந்து கண்ட்ரோலில் வைக்கலைன்னா அவங்களுடைய இன்சுலின் செக்ரேஷன் உற்பத்தி கம்மியாகும், அதனால் அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். பேசிக்காக டிஃப்ரென்ஸ் வந்து டைப் 1க்கும் டைப் 2க்கும் இதுதான். ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துடுச்சுன்னா நான் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து மாத்திரையில் தான் வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் அது எல்லாமே மாறி இருக்குது. இப்போ நிறைய ஆராய்ச்சிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து ஈவன் 5 to 10 years இருந்தால் கூட அவருக்கு வந்து மாத்திரையே இல்லாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை வந்து ஆராய்ச்சி பூர்வமாக நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ஆராய்ச்சி வந்து டைரக்ட் ஸ்டடின்னு சொல்லிட்டு டாக்டர் ராய் டெய்லர் நியூ கேஸ்டலில் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு. என்ன செஞ்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கு, அவருக்கு வந்து 5 years அவர் மெடிசின்ஸ் எடுத்துருக்காரு. அவங்கள வந்து டயட் ரெஸ்ட்ரிக்ஷனும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கொடுத்து, ஸோ அவங்கள வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி அவங்களுடைய HbA1cன்னு ஒரு டெஸ்ட்டு சொல்லுவோம், 3 months ஆவரேஜ். அதை வச்சு தான் வந்து அவருடைய சுகர் லெவல் கட்டுப்பாடாக இருக்கான்னு தெரியும். இந்த ஆராய்ச்சியில் வந்து HbA1c 8 இருந்து அவங்க மெடிசின்ஸ் எடுத்திருந்தவங்கள 6.5, அதாவது 6.5 கீழே மெடிசின்ஸே இல்லாமல் கொண்டு வந்து அவங்க இன்னமும் அதை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன். இப்போ ஒருத்தவங்க டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக மெடிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது, இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து சக்கரை ஒருத்தர் இருக்குன்னா அவர் வந்து சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்குது, டயபெட்டிஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம். அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 குரூப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து அதாவது மெட்ஃபார்மின், ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருக்குன்னா அந்த ட்ரக்கை கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டயட் பற்றி ஒன்று கொடுத்தாங்க. இன்னொன்று வந்து பிளாசிபோ, எதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா ஆக்சுவலாக வந்து இந்த லைஃப் ஸ்டைல் குரூப் பார்த்தீங்கன்னா 36% வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் ரிவர்ஸ் ஆயிருக்கு. இதே மெட்ஃபார்மின் ட்ரக்கு கொடுத்தவங்களுக்கு வந்து 18% தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டில் லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒருத்தர் இருக்குன்னா அவர் 5 வருஷம் இல்லை 10 வருஷம் வரைக்கும் கூட அவர் வந்து லைஃப் ஸ்டைலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, அதாவது குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க வந்து ப்ரீ டயபெட்டிஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். அதாவது ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடியான ஸ்டேஜ். இன்றைக்கி காலகட்டத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 கோடி மக்களுக்கு மேலே இந்த ப்ரீ டயபெட்டிஸில் இருக்காங்க. இந்த 11 கோடி மக்கள் வந்து அவங்க டயபெட்டிஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அவங்க வந்து நார்மலாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் மதில் மேல் பூனை, கேட் ஆன் த வால் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அதாவது ஆரோக்கியமான உணவு எடுத்து உடற்பயிற்சி பண்ணாங்கன்னா அவங்க வந்து டயபெட்டிஸ் போக பார்டர்லைன் டயபெட்டிஸ்லேருந்து நார்மல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஆரோக்கியமான டயட் எடுக்கிறாங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காங்க, இது கூட வந்து அவங்க ஆல்கஹாலை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய சுகர் லெவலில் வந்து பாதிக்கிறதோட அவங்களுடைய லிவர் எல்லாத்தையுமே, எல்லா சிஸ்டமே அதை அஃபெக்ட் பண்ண போகுது. அது பிளட் வெசல்ஸில் தான் போக போகுது. அதனால் அவங்க பிரெயின் அஃபெக்ட் ஆகும், லிவர் அஃபெக்ட் ஆகும், மற்ற ஆர்கன்ஸும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து கண்டிப்பாக, ஏன்னா பிகாஸ் அந்த டைமில் வந்து அவங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போது சரியாக ஃபுட் எடுக்கலைன்னா ஆல்கஹாலோட இம்பாக்ட்னால லோ சுகர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் அவங்க வந்து ஃபுட் எடுத்து லாக்டவுன் நிறைய எடுத்துகிட்டு அவங்க மெடிசன்ஸ் எடுக்காமல் இருந்தால் சுகர் ஹை ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ லோ சுகர், ஹை சுகர் எல்லாமே வந்து இந்த ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறனால காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அதனால் ஆல்கஹால் வந்து என்ன கேட்டால் டைரெக்டான எஃபெக்ட் வந்து நம்ம உடம்புல நாட் ஓன்லி டயபெட்டிஸ் எல்லாருக்குன்னு ஒரு பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா அப்போ நம்ம சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு வந்து நம்ம இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அதாவது நம்ம மனம் வந்து பார்த்திங்கன்னா மங்கி மைண்ட் சொல்லும். ஸோ நம்ம வந்து எல்லாமே தவிர இப்போ வந்து இதை நம்ம பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக அதை நம்ம பண்ணணும் அப்படின்றது நம்ம மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அப்போ ஒருத்தவங்களை வந்து நம்ம டயபெட்டிஸ்னு சொன்ன உடனே அவங்க ஃபஸ்ட்டு கேள்வியை வந்து ஐயோ நான் ஸ்வீட் சாப்பிட்டேன், அது வரைக்கும் முன்னாடி அவங்க சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ஸ்வீட்டே பிடிச்சிருக்காது. ஆனால் டயபெட்டிஸ்னு வந்த பிறகு நம்ம அதை சாப்பிடணுன்றது வந்து கிரேவிங்ஸ் வருது. ஸோ ஒன் திங் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா, நம்ம இப்போ ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டால் கூட மைண்ட்ஃபுல் ஈட்டிங், மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கும். நம்ம உடம்பு வந்து டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, அது வந்து டேஸ்ட் நாக்கில் போன பிறகு தான் அந்த ஸ்வீட், அதுக்கப்புறம் அது உள்ளார போனால் நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இதே வந்து நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டால் நம்ம டெஃபினட்டாக அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இமீடியட்டாக சேஞ்சஸ் பண்ண முடியாது. டாக்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, என்னால் எப்படி நான் ஃபாலோ பண்ண முடியும், நான் டக்குன்னு அவாய்ட் பண்ண முடியும், கண்டிப்பாக யாராலையுமே முடியாது, அது என்னாலையுமே முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம பண்ண முடியும். இப்போ நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை ஃபஸ்ட்டு கம்மி பண்ணலாம். ஸோ ரெண்டாவது, நம்ம எடுக்கிற உணவில் மைண்ட்ஃபுல், நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம உடம்புல என்ன பண்ண போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணாலே டெஃபினட்டாக வந்து நம்மளால் நிறைய சேஞ்சஸ் பண்ண முடியும். இது வந்து இட் டேக்ஸ் டைம், நாட் இமீடியட்டாக. நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்ஜினியரிங் மெக்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளார நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்வேஸ் வந்து நம்ம உடம்பு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது தான் செஞ்சுட்ருக்கோம். எப்பயுமே வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட இமீடியட்டாக வந்து நமக்குள்ளார ஒரு பெரிய ஆர்மி மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்.
அதே நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு வியாதி வராமல் தடுக்கிறது தான் அது எல்லாமே போராடும். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு வியாதி குறைபாடுன்னு பார்த்தோன்னா அது மேக்ஸிமம் அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத பட்சத்தில் தான் அது வெளியில் கொண்டாடும். அதனால் எக்ஸ்டர்னலாக ஒருத்தரை வச்சுட்டு நம்மளுக்கு அவர் வந்து வியாதி இருக்கா இல்லையான்றது நம்மளால செய்ய முடியாது. அதனால் நம்ம உடம்பு நம்மளுக்குன்னு கிடைச்சது ஒரு லைஃப். நம்ம லைஃப்பை நல்லா பார்த்துக்கணுன்னா, நம்ம எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்குறோம், வருஷம் ஆனால் நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம். அது வண்டி பெட்ரோல் தீர்ந்துச்சுன்னா நம்ம அது எல்லாத்தையும் போடுறோம், அதை மெயின்டைன் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்ம ஹெல்த்துன்னு பார்க்க போகும்போது நம்ம உடம்புல என்ன நடக்குதுன்றதை வந்து நம்ம செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அது செக் பண்ணாமல் நம்மளால் வந்து எதையுமே சொல்ல முடியாது. ஹெல்த் செக்அப் போனால் அது பண்ணுறாங்க, அது தப்பாக இருக்குது, இதை உடனே டிசீஸ் சொல்கிறாங்க அப்படின்றது எல்லாமே தப்பு. நம்ம உடம்புக்கு நம்ம செக் பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளால் வந்து நிறைய விஷயத்த வந்து ஃப்யூச்சரை வந்து இப்போயே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இந்த ரிஸ்க் இருக்குது, இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணால் நம்மளோட லைஃப் ஸ்பேன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதை நம்ம பண்ணலைன்னா ஒரு ஸ்டேஜில் மேக்ஸிமம் பிரச்சனை வந்த பிறகு நம்ம போய் பார்க்க போகும்போது நம்மளால் சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். அதனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து ஏஜ் 30க்கு மேலே ஆனால் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு ஹெல்த் செக்அப்னால் நீங்கள் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு தேவையில்லை. பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது நம்மளுடைய ப்ரெஷர், நம்மளுடைய சுகர், நம்மளுடைய கொலஸ்ட்ரால், நம்மளுடைய கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே செக் பண்ணிட்டா ரொம்ப நல்லது. அதுலேயே வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இது மெட்டபாலிக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம், நம்மளோட உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சேலஞ்சஸ். முன்னாடிலாம் ஜெனரல் மெடிசன் சொல்லுவோம், டயபெட்டிஸ் எடுத்துக்கிட்டால் அதுலேருந்து தான் எல்லா வியாதிகளுமே வருது. ஏன்னா நம்ம தலை முதல் கால் வரை எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் ஆகுது. டயபெட்டிஸ் தான் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ் தான் கிட்னி ப்ராப்ளம் வருது, டயபெட்டிஸ் தான் கால் ப்ராப்ளம் வருது. அப்போ வந்து டயபெட்டிஸ் தான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக நல்லா பராமரிச்சுட்டா நம்ம இந்த பிரச்சனை வராமல் தடுக்கலாம். காவேரி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த காவேரி டயபெட்டிஸ் கிளினிக்ன்றது ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒருத்தவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குன்னா நம்ம வந்து இப்போது ஒரு லைட் ஹவுஸ்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதை தேடி ஒரு போகணும், எல்லா சொல்யூஷன்ஸும் கிடைக்கணும். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் போகணும்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து காவேரி டயபெட்டிஸ் கிளினிக்கில் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு வெளியில் போயிட்டோம், ஸோ அதோட முடிந்தது கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் எனி டைம் 24/7 அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து காவேரி டயபெட்டிஸ் சென்டரில் அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். என்ன ஒரு டவுட், இது வந்து பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லை, பப்ளிக் யார் வேணால் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் இப்போ டயபெட்டிஸை பற்றி ஒரு அவேர்னஸ் எஜுகேஷன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு காவேரியிலே வந்து ஒரு டயபெட்டிஸ் ப்ரோக்ராம், டயபெட்டிஸ் டிஷ்யூம் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நாலேஜ் ஷேரிங், ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து அங்கே வந்து கற்றுக்கலாம். அதே நேரத்தில் காவேரி டயபெட்டிக் சென்டரில் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த ரியல் டைம் மானிட்டரிங் சிஸ்டம், அதாவது வந்து இப்போ நம்ம சுகர்ஸை வந்து நம்ம சென்சார் வச்சு நம்மளே மானிட்டர் பண்ணுறோம் 24 hours அது வந்து நம்ம டாக்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டயபெட்டிஸ் வந்தாலும் அதை நல்லா கண்ட்ரோலில் வச்சு ஆரோக்கியமாக வாழறதுக்காக இந்த காவேரி டயபெட்டிஸ் கிளினிக் வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம்.